வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் போயிட்டு கிளாஸ் 1 அதாவது 1ஆம் வகுப்போட கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ் ஆன்லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கே போயிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய டவுட்ஸு நிறைய எரர்ஸும் வந்துட்டு இருந்தது. ஆன்லைனில் பண்ணும்போது குழப்பங்களும் வந்துட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். அதுலேயும் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் ஃபார்ம்னு சொன்னேன். இந்த ஸ்கூலில் போய் பால்வாட்டிக்காக்கு இல்லைன்னா 2ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் அட்மிஷன் போடுறதுக்கு ஸ்கூலில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுலேயும் நிறைய டவுட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு எப்படி அவங்க வந்து டைரெக்டாக ஹெல்ப் கேட்குறது, ஸ்கூலுக்கு போகாமல் எப்படி யாரை காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது காமனாக வந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் போடும்போது அந்த மேட்சிங் டேட் ஆஃப் பர்த் 6 வயசு வந்து 8 வயசுக்குள்ளார இருக்கிறது தான் 1ஆம் வகுப்புக்கு வந்து எலிஜிபிள் ஏஜ். ஸோ அந்த கரெக்டான ஏஜ் போடும்போதே நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தப்புன்னு மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு சேர்ந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துகிட்டே இருந்தது. சில பேர் எனக்கு இமெயிலையும் அனுப்பிச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஜென்ரலாக மெசேஜ் எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்தது. ஏஜ் ரிலேட்டட் மெசேஜ் தான் வந்துகிட்டே இருந்தது. இந்த ஏஜ் வந்து மேட்ச் ஆகல, கரெக்டான ஏஜ் போடுங்க, ஆனால் கரெக்டான ஏஜ் தான் போட்டிருந்தாங்க. வந்து 3/11/2017 கரெக்டான ஏஜ் போட்டுமே அது தப்பாக காமிச்சிருந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி டைமில் வந்து பதட்டப்பட வேண்டாம். ஏன்னா எப்பயுமே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கேந்திரிய வித்யாலயா வந்து இங்கே வந்து அவங்களோட ஹெல்ப் டெஸ்க் வந்து இந்த ஆன்லைனில் அட்மிஷன் இந்த லிங்க்குக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹெல்ப் டெஸ்கில் போனீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டோட பேரை இங்கே செலக்ட் பண்ணணும். நான் இந்த தமிழில் சொல்கிறதுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கேரளா எங்கே இருந்தாலும் அங்கே போயிட்டு எந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, ஓகேவா? சப்போஸ் கல்பாக்கத்தில் நான் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதுக்கு எரர் வருது, ஏதோ ப்ராப்ளம் வருது, இல்லை பால்வாட்டிக்கா இருக்கா இல்லையா, பால்வாட்டிக்கா 1 2 3 இருக்கா இல்லையா, நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட். நான் சொன்ன மாதிரி பால்வாட்டிக்கா 1 2 3 வந்து இந்தியாவிலேயே 50 ஸ்கூலில் தான் ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 2 ஸ்கூல் தான், கேவி ஐஐடி கேம்பஸ் ஒன்று, அப்புறம் வந்து கேவி ஐஐடி சென்னை ஒன்று, அப்புறம் கேவி ஜிப்மர் பாண்டிச்சேரி. இந்த 2 ஸ்கூலில் தான் பால்வாட்டிக்கா 1 2 3 இருந்தது. ஓகேவா? மீதி எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பால்வாட்டிக்கா 3 தான் இருந்தது. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 20 ஸ்கூலில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நான் தனியாக வீடியோ போட்டும் சொல்லியிருந்தேன், எப்படி லிஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எல்லாருமே வந்து பால்வாட்டிக்கா 1 இல்லைங்க சார், எந்த ஸ்கூல்லையும் இல்லைங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட கால் வந்துருச்சு. பால்வாட்டிக்கா 2 இல்லைன்னு சொல்கிறாங்க, அட்மிஷன் இல்லைன்னா. பால்வாட்டிக்கா தான் நான் கிளியராக எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். பால்வாட்டிக்கா 1 வந்து 2க்கு போயிடுவாங்க, 2 3க்கு போவாங்க, 3 வந்து கிளாஸ் 1க்கு நேராக அட்மிஷன்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அதனால 2 3க்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பால்வாட்டிக்கா 1 கிடைக்கலாம், இல்லைனா பால்வாட்டிக்கா 3 மட்டும் இருக்க ஸ்கூலில் 20 ஸ்கூல் இருக்குது. அந்த லிஸ்ட்டை நான் வந்து போட்டிருந்தேன் என்னோடய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த 20 ஸ்கூல்லையும் வந்து நீங்கள் வந்து ஸோ வேணாலும் இங்கே உங்களுக்காக நான் வந்து அந்த லிஸ்ட்டை வேணால் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை ரன் பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து டவுட் தீர்றதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட் தான் அது 20 kV லிஸ்ட் நான் கிளியராக இங்கே போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நான் என்னோடய வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன், டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. நீங்கள் போய்ட்டு எந்த ஸ்கூல்லையும் கேட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க. மேபி உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்கூலுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கூல்ஸ் தான். ஸோ இதில் வந்து பால்வாட்டிக்கா 1 2 3 இருக்குது. இந்த ஸ்கூல் 2 ஸ்கூல் மட்டும்தான், கேவி ஜிப்மர் கேம்பஸ்ஸு. ஓகேவா? நான் வேணும் இன்னும் பெருசாக காமிக்கிறேன். கேவி ஐடி கேம்பஸ் சென்னை, கேவி ஜிப்மர் 2 தான். மீதி இந்த 20 ஸ்கூல் கீழே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பால்வாட்டிக்கா 3 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த இது லோட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நான் சொல்கிறேன் எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நீங்கள் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பரு, லேண்ட்லைன் நம்பரு, 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 அங்கே இன்சார்ஜ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணால் சில டைம் எடுக்க சான்ஸ் இல்லை. ரெகுலராக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் அனுப்புங்க, இல்லைனா எஸ்எம்எஸும் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ ரெகுலராக டச்சில் இருங்க. ஓகேவா? ஒரு 2 3 தடவை கூட ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அண்ணா நகர் கேவிக்கு வந்து ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது. இங்கேயும் இந்த ஃபோன் நம்பர் பார்த்து இங்கே டேரெக்டாகவே இவங்கள்ட்ட கால் பண்ணி எந்த டவுட் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேரெக்ட் அந்த ஸ்கூலோட நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வேணுன்னா
இந்த டேரக்ட் ஸ்கூல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு எந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து அட்மிஷன் போடணுமோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு அங்கேயும் நீங்கள் வந்து ஆன்லைன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கேவியில் போய் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த 20 கேவியோட லிஸ்ட்டு. நான் என்னோட சேனலில் வந்து தனியாக இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பால்வாட்டிக்கான்னு நீங்கள் சர்ச் பண்ணி என்னோட சேனலில் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி இதான் வெப்சைட்டு, இல்லைன்னா இந்த ஸ்கூலோட டேரக்டில் வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்றைக்கி ஒரே நாளில் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன் லாகின் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய எரர்ஸ் வரதான் செய்யும். ஓகேவா? அது ஒன்றா அவங்க ரெக்டிஃபை பண்ணணும். அவங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஓகேவா? உங்களுக்கு டைம் நிறைய இருக்குது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால உடனே இன்றைக்கே போட்டோம், இன்றைக்கே அட்மிஷன் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க, இன்றைக்கே அப்ளிகேஷன் வாங்கி நாளைக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்து 4 நாளில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் எல்லாம் கேட்டுருக்கீங்க. அது மாதிரி கிடையாது. நான் சொன்ன மாதிரி 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. பொறுமையாக இருங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 15ஆம் தேதி போட்டாலும் ஒன்று தான், 1ஆம் தேதி போட்டாலும் ஒன்று தான். நீங்கள் வந்து ரஷ் பண்ணாதீங்க. லக்கி ட்ரா வந்து 19ஆம் தேதி ஏப்ரல் தான் லக்கி ட்ரா நடக்க போகுது. அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு அப்ளிகேஷன் சென்ட் டு மீ. நிறைய பேர் எனக்கு வந்து அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருக்கீங்க, ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ நானும் 1 by 1 ஃபில்அப் பண்ணியிருக்கேன். அதுவே நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருக்கீங்க, அப்ளிகேஷன் கிடச்சிச்சா நான் ஃபில்அப் பண்ணுறீங்களான்னு. அதெல்லாம் வேண்டாம். எதாக இருந்தாலும் சாட்டர்டே வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து நான் சொல்லிடுவேன் எல்லாருக்கும். நான் வந்து இப்போ ஒரு நாள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி வருத்தப்படாதீங்க, எல்லா அப்ளிகேஷனும் நான் ஃபில்அப் பண்ணி கொடுப்பேன். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ ஸ்கூலில் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக இந்த லிங்க்குக்கு போயிட்டு என்ன ஸ்கூலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி, இப்போ வந்து தாக்கோலன்னு வந்து என்னன்னு தெரியல, அருவங்காடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்து இப்போ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துடுது. டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேவி அட்மிஷன் ரிலேட்டட் வேறு எந்த டவுட் இருந்தாலும் இதில் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் ஆல்ரெடி வீடியோ க்ரியேட் பண்ணியிருப்பேன், அதோட லிங்க் உங்களுக்கு அனுப்புவேன். ஓகேவா? பாய். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.